வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி திதி. இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. சனிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல வெறும் 16 முறை மட்டும் இத நீங்க எழுதினாலே போதும். 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும். பணமழை பொழியும்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது. அதாவது இன்னைக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி சொல்ல போறேன். 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க ஒன்னா சேர்த்தும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கூட நீங்க செய்யலாம். சரி, இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி. இது விநாயக பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள்னா அது விநாயகர் தான். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் தான் விநாயகர். இப்படிப்பட்ட விநாயகருக்கான வழிபாடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாயிருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். நீங்க இந்த வழிபாட உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி கோவில்ல இருந்தும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம். இன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா அங்க உட்கார்ந்துகிட்டு கூட இப்ப நான் சொல்ற வழிபாட தாராளமா நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க வெறும் 16 முறை மட்டும் எழுதினாலே போதும். 16 டைம்ஸ் எழுதினாலே போதும். உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட் புக் நமக்கு தேவைப்படும். மந்திரங்கள் எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா ஒயிட் கலர்ல கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க. அப்படி ரெட் கலர் இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மந்திரங்களை எழுதுறதுக்கு தனியா ஒரு நோட் புக்கை நாம வச்சுக்கிறது நல்லது. இதுல தொடர்ந்து நாம மந்திரங்களை எழுதி வைக்கும் போது அதுல எப்பயுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடங்கள்ல தெய்வங்கள் வாசம் செய்வாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு தனியா மந்திரங்களை எழுதுறதுக்கு ஒரு நோட் புக்கை வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மந்திரத்தை இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுதணும்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க எழுதுங்க. இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை உங்க வீட்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். நீங்க உங்க வீட்ல தான் இருக்கீங்கன்னா பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை எழுதுங்க. சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னாலோ, உங்க அம்மா வீட்ல, அப்படி இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னாலோ பூஜை அறையில உட்கார்ந்து எழுத வேண்டாம். எங்கிருந்து வேணாலும் நீங்க உட்கார்ந்து எழுதிக்கலாம். இப்ப நீங்க எழுத வேண்டிய விநாயகருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி. இது செல்வ கணபதியோட மந்திரம். 16 வகையான செல்வங்களும் நம்மள தேடி வர்றதுக்கு, நம்ம வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு இந்த மந்திரத்தை 16 முறை நீங்க எழுதி பாருங்க.
யாரெல்லாம் இந்த மந்திரத்தை எழுதலாம்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே எழுதலாம். குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வறுமை நீங்கிறதுக்கு, வீட்டுல தன தானியங்கள் சேர்றதுக்கு, நம்ம கையில 4 காசு சேர்றதுக்கு, அது மட்டும் இல்லாம பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாட செய்யலாம். சப்போஸ் இந்த மந்திரத்தை நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருந்து இந்த மந்திரத்தை எழுதுறீங்கன்னா பூஜை அறையில இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை எதுவுமே செய்ய தேவையில்லை. அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து இந்த மந்திரத்தை நீங்க எழுதுறீங்கன்னா இந்த பேப்பரை உங்க பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. அதே மாதிரி கோவில்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை எழுத போறீங்கன்னா இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். மந்திரத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கோவில்ல இருந்து வரும்போது இந்த மந்திரம் எழுதி இருக்கக்கூடிய பேப்பரையும் உங்க கூட எடுத்துட்டு வந்து பூஜை அறையில நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை நீங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. சரி, இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல நேத்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னாடி போட்ட அமாவாசை அன்னைக்கு சொல்லியிருந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கூட எனக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரி ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு ஞாபகம் இருந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மத்தவங்க தயவு செஞ்சு என்ன கோச்சுக்காதீங்க. நிறைய பேரு நேத்து கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுக்கும் நல்ல மனசு வேணும். இப்படி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ அந்த 2வது பரிகாரம் என்னன்னு நாம பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் எழுதலாம். எத்தனை முறை வேணாலும் உங்க கையில நீங்க எழுதிக்கலாம். இதுல குறிப்பா நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்க கையில இந்த ஏஞ்சல் நம்பரை இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ல நீங்க எழுதிக்கோங்க. இப்படி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா அந்த ஏஞ்சல் நம்பரை 45 டைம்ஸ் 45 முறை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க. இது பூஜை இல்லாத பரிகாரம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும், பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இப்ப நீங்க எழுத வேண்டிய நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 46429 464229. இது விநாயகரோட எனர்ஜிய நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எழுதுங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன 2 பரிகாரங்கள்ல உங்களால எதை செய்ய முடியுமோ அத மன திருப்தியோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே பாப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.